நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் இந்த வருடம் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான முறையாக எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்வது, 4 கால பூஜை முறைகளுக்கான நேரங்கள் என்னென்ன, 4 கால பூஜை முறைகளை செய்ய முடியாதவர்கள் 3வது காலத்திலாவது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ஒரு இளைய சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலயமா சிறந்த பலன்களை நீங்கள் பெற முடியும். சிவராத்திரி அன்னைக்கு சதுர்த்தசி திதி தொடங்கும் நேரம் மற்றும் நிறைவடையும் நேரம், சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பவர்கள் என்னவெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது, அன்றைய தினம் என்னென்ன மந்திரங்களை உச்சரிப்பது நல்லது என்பது பற்றின முழுமையான தகவல்களை நீங்கள் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி விரதம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி விரதம், அதுவும் சதுர்த்தசி திதியில் வரக்கூடிய இந்த விரதத்துக்கு தனித்துவமான பலன் இருக்குங்க. எதனால் இந்த மகா சிவராத்திரி விரதத்திற்கு தனித்துவமான பலன்னா, தேவர்கள், அம்பிகை, பிரம்மா, விஷ்ணுன்னு அனைத்து தேவர்களும் சிவபெருமானை வழிபாடு செய்தது இந்த நன்னாளில் தாங்க. சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜைகள் செய்வது வழக்கம். அதே போல் 4 கால பூஜைக்கும் உகந்த நேரம் என்னென்ன என்பதற்கான அட்டவணையும் நான் பதிவினுடைய இடையில கொடுக்குறேங்க. இந்த வருடம் மகா சிவராத்திரியானது மாசி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8/3/2024 அன்று கொண்டாடப்பட இருக்குங்க. அன்றைய தினம் பிரதோஷமும் கூட. சரியாக சதுர்த்தசி திதியானது மார்ச் 8ஆம் தேதி இரவு 8:20 மணிக்கு தொடங்கி மறுநாள் மார்ச் 9ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும் முழுமையாக இருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், 7ஆம் தேதி விரதத்தை தொடங்கி 8ஆம் தேதி நிறைவு செய்கிறதா அல்லது 8ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி நிறைவு செய்கிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கும். எப்பொழுதுமே சிவராத்திரிக்கான விரதத்தை சதுர்த்தசி திதியில் தாங்க தொடங்கணும். ஆகையால் மார்ச் 8ஆம் தேதி உங்களுடைய விரதத்தை தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி நீங்கள் விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கும் சரியான முறை: மார்ச் 7ஆம் தேதி இரவு எளிமையான உணவை எடுத்துக்கிட்டு அன்றைய தினம் நீங்கள் உறங்கலாம். மறுநாள் மார்ச் 8ஆம் தேதி காலையில் நீராடிட்டு சிவபெருமானுடைய திருவுருவ படம் இருந்ததுன்னா அவருடைய திருவுருவ படத்திற்கு சந்தன குங்குமம் எல்லாம் வைத்து வில்வ மாலையை சாற்றி உங்களுடைய விரதத்தை தொடங்கலாங்க. சிவபெருமானுடைய திருவுருவ படம் இல்லாதவர்கள் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு உங்களுடைய விரதத்தை தொடங்கலாம். சிவாலயமும் பக்கத்தில் இல்லைங்கிறவங்க உங்களுடைய இல்லத்திலேயே உங்களுடைய மனசில் சிவபெருமானுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் சிவபெருமானுக்கான விரதத்தை தொடங்கலாம். உங்களுடைய இல்லத்தில் சிவபெருமான் லிங்க வடிவமாக இருந்தார்னா அந்த லிங்க வடிவத்திற்கு சந்தனம், குங்குமம் மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்து சிவபெருமானுடைய சிவபுராணத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாங்க. மிகவும் முக்கியமாக சிவராத்திரி அன்னைக்கு திருவாசகத்தினுடைய 51 பகுதிகளை நீங்கள் இரவு முழுவதும் படித்து மறுநாள் மார்ச் 9ஆம் தேதி நிறைவு செய்யக்கூடிய விதத்தில் நீங்கள் திருவாசகத்தினுடைய பகுதிகளை தேர்ந்தெடுத்து படிப்பது சிறந்த பலன்களை உங்களுக்கு தருங்க. சிவராத்திரி அன்னைக்கு விரதம் தொடங்குபவர்கள் நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வ மாலையை சாற்றி வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் மற்றும் பால் இவை மட்டும் மிகவும் எளிமையான முறையில் நெய்வேத்தியமாக வைத்து சிவபெருமானை நீங்கள் பூஜை செய்யலாங்க. உபவாசமாக விரதம் இருக்க முடியாதவர்கள் நீர் ஆகாரம் எடுத்துக்கலாங்க. பால், மோர், இளநீர், பழச்சாறு இது போன்றவைகளை எடுத்துக்கிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பாதிப்பு இருப்பவர்கள் நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செய்து ஆலோசனைப்படி விரதம் இருப்பது நல்லது. கர்ப்பிணி பெண்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கிட்டு சிவபெருமான வழிபாடு செய்தீங்கன்னாவே போதுங்க. 8ஆம் தேதி காலையில் உபவாசம் இருந்து தொடங்கக்கூடிய உங்களுடைய விரதத்தை 8ஆம் தேதி முழுவதும் உபவாசமாக இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து மறுநாள் 9ஆம் தேதியும் கண் விழிக்கணுங்க. 9ஆம் தேதி காலையில் குளிச்சுட்டு நீங்கள் எளிமையான உணவை எடுத்துக்கலாம். ஆனால் தூங்கக்கூடாதுங்க. அன்றைய தினம் முழுவதுமே நீங்கள் விழித்திருக்கணும். அன்றைய தினம் மாலையில் 6 மணிக்கு மேலே தான் நீங்கள் சிவபெருமானை தரிசனம் செய்துட்டு அதன் பிறகு உறங்கலாம். சிவராத்திரி தினம் முழுவதுமே சிவபெருமானுக்குரிய ஓம் நமச்சிவாய என்கின்ற திருமந்திரத்தை மனசில் நிறுத்தி
திருவாசகம், சிவபுராணம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செஞ்சுக்கிட்டு சிவபெருமானினுடைய நினைவில் இருக்க வேண்டுமே தவிர்த்து இது போன்ற செயல்களை நீங்கள் கட்டாயமாக செய்யக்கூடாதுங்க. வேறு ஏதாவது திரைப்படங்கள் பார்ப்பதையோ, சீட்டுக்கட்டு விளையாடும் செயல்களையோ அல்லது மற்றவங்க பற்றி குறை கூறி புறம் பேசும் செயல்களையோ செய்யக்கூடாதுங்க. இதை தவிர்த்துட்டு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவாலயத்தில் நடைபெறக்கூடிய அபிஷேக நிகழ்ச்சிகளில் கலந்துக்கோங்க. அங்கு நடைபெறக்கூடிய கலை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், சிவ பாடல்களை கேட்கலாம், சிவ மந்திரங்களை உச்சரிக்கலாங்க. இவற்றை செய்வதன் மூலயமா மட்டுமே நீங்கள் சிவராத்திரி அன்று விரதம் இருந்த முழு பலனையும் பெற முடியுங்க. சிவபெருமானினுடைய 4 கால பூஜைகளிலுமே கலந்து கொள்ள முடியாதவர்கள் நீங்கள் 3ஆம் கால நேரத்திலாவது கண் விழித்திருந்து சிவபெருமான இந்த ஒரு இலை கொண்டு அர்ச்சனை செய்வதன் மூலயமா நிறைய பலன்களை நீங்கள் பெற முடியுங்க. அது என்ன இந்த 3ஆம் கால பூஜைக்கு மட்டும் அத்தனை சிறப்புன்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது முதல் காலத்தில் பிரம்மதேவர் சிவபெருமான வழிபட்ட நேரமாகவும், 2ஆம் காலமானது மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்ட காலமாகவும், 3ஆம் காலமானது அம்பிகையே சிவபெருமானை வழிபட்ட காலம் என்பதனாலும் சிவபெருமான் ஜோதி சொரூபமாக லிங்கோத்பவராக பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் காட்சியளித்த காரணத்தினால மகத்துவம் வாய்ந்த 3ஆம் கால பூஜையிலாவது சிவபெருமானுக்கு ஒரு வில்வ இலையையாவது அர்ச்சித்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. 4 கால பூஜை நேரங்கள்: மார்ச் 8/3/2024 முதல் கால பூஜை செய்ய உகந்த நேரம் இரவு 7:30 மணி. 2ஆம் கால பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் இரவு 10:30 மணிக்கு மேல். 3ஆம் கால பூஜை செய்ய உகந்த நல்ல நேரம் நள்ளிரவு 12 மணிக்கு மேல். 4ஆம் கால பூஜை சரியாக 9/3/2024 காலை 4:30 மணிக்கு மேல். முதல் ஜாமத்தில் அபிஷேகம் செய்ய தேவையான பொருட்கள்: பஞ்சகவ்ய அபிஷேகம், சந்தன பூச்சு, வில்வம், தாமரை அலங்காரம், அர்ச்சனை, பச்சை பயறு பொங்கல் நிவேதனமாக வைத்து ரிக்வேதத்தை பாராயணம் செய்யணுங்க. 2ஆம் ஜாம அபிஷேகத்தில் சர்க்கரை, பால், தயிர், நெய் கலந்த ரவை, பஞ்சாமிர்தம் இவற்றால் அபிஷேகம் செய்து பச்சை கற்பூரம், பன்னீர் சேர்த்து அரைத்து சாற்றணுங்க. துளசி அலங்காரம், வில்வத்தால அர்ச்சனை, பாயசத்தை நிவேதனமாக வைத்து யஜுர்வேதத்தை பாராயணம் செய்யணுங்க. 3ஆம் ஜாம அபிஷேகத்தில் தேனால அபிஷேகம் செய்து பச்சை கற்பூரம் சாற்றி மல்லிகையால் அலங்காரம் செய்து வில்வம் அர்ச்சனை செய்து எள் அன்னம் நிவேதனமாக வைக்கணுங்க. சாம வேதத்தை பாராயணம் செய்யணுங்க. 4ஆம் ஜாம அபிஷேகம் கற்பஞ்சார அபிஷேகம், நந்தியாவட்ட மலர் சாற்றி அல்லி, நீலோட்பவம், நந்தியாவட்ட மலர்களால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து சுத்தான்னம் நிவேதனம் செய்து அதர்வன வேதத்தை பாராயணம் செய்யணுங்க. சிவபூஜை விதி தவறாமல் 4 ஜாமமும் ஜாமத்திற்கு ஒரு முறையாக பூஜை செய்து சிவபெருமானினுடைய முழு அருளையும் நீங்கள் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. இந்த பதிவில் 4 ஜாம பூஜைகளிலும் கலந்து கொள்ள முடியாதவர்கள் 3ஆம் ஜாமத்திலாவது நாம் சொன்ன முறையில் சிவபெருமானை வழிபாடு செய்து சிவனருளை முழுமையாக பெறணும்னு கேட்டுக்கிறோங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய பதிவை பார்த்துக்கிட்டு இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள்.